சென்னையில் வந்து விமான சாகச நிகழ்ச்சி வந்து நடைபெற்று உள்ளது. அதில் தாங்க ஒரு சர்ச்சை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாம் வந்து பரவி, அதில் பல பாலிடிக்ஸ் தலைவர்கள் வந்து குற்றையெல்லாம் சாட்டி கண்டனம் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, மேலே சாகசம் கீழே சோகம், அதில் 5 பேரை வந்து பழி வாங்கிய சென்னை விமான சாகச நிகழ்ச்சி. அதில் என்ன நடந்து சொல்லிட்டு ஏதோ நினைஞ்சு ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே சாகசம் கீழே வந்து சோகம் என்ற கதையை வந்து நடந்து முடிந்துள்ளது. சென்னை மெரினாவில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. முதல் கோணில் முற்றிலும் வந்து கோணல். இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னை மெரினா கடற்படையில் நேற்றுங்க அக்டோபர் 6ஆம் தேதி அன்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 15 லட்சம் பேர் மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. காலை 11 மணிக்கு வந்து அளவில் மெரினாவில் தொடங்கும் நிகழ்ச்சிக்கு சென்னை மட்டுமல்லாது இதர பகுதிகளுக்கும் காலை 8 மணியிலிருந்து பொதுமக்கள் வந்து படையெடுத்து வந்து இந்த காட்சி இங்கே கூட பார்த்துருக்காங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா சாலை மார்க்கமாக மெட்ரோ ரயிலில் வந்தவர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் நடந்து வந்து மெரினாவை வந்து வந்தடைந்து உள்ளனர். அன்றைய தினம் மெட்ரோவில் மற்றும் சுமார் 4 லட்சம் பேர் வந்து பயணித்து வந்து இருந்திருக்காங்க. அதோ நேரம் மெரினாவில் வரும் சித்தகிரிப்பேட்டை வேளச்சேரி வழித்தட பறக்கும் ரயில் எண்ணிக்கை அதிகரிக்கப்படாமல் வழக்கமாக அரை மணிக்கு வந்து ஒரு ரயில் என்ற கணக்கில் இயக்கப்பட்டதால் பயணிகள் கூட எப்படி நெரிசல் வந்து சிக்கி ஒரு ஆபத்தான முறையில் வந்து தொங்கியபடியே வந்து பயணம் வந்து மேற்கொண்டு எப்படி வந்துள்ளனர். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கார்களும் சரி இருசக்கர வாகனங்களும் சரி வந்தவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வந்து பார்க்கிங் செய்துவிட்டு கடற்கரையை நோக்கி வருவதற்குள் ஒரு வழியாக எப்படி ஆகி வந்து விட்டுருக்காங்க. எனக்கு அந்த அளவு வந்து கூட்டம் வந்து ரொம்ப வந்து கூட்டமாக. ஏன்னா நம்ம ஸ்டாலின் அவர் வந்து அவரே சொல்லியிருக்காப்புல, நாங்கள் வந்து பிளானே பண்ணலை இவ்வளோ வந்து கூட்டம் வருதுன்னு. தொடக்கத்தில் மெரினாவை ஒட்டிய காமராஜர் சாலை பொதுமக்கள் வந்து நடக்கும் இடம், விஐபி வாகனங்கள் செல்லும் இடம் என 2ஆக வந்து பிரிக்கப்பட்ட நிகழ்ச்சி. பகுதிக்கு செல்லும் வழித்தடங்கள் காவல்துறையினால் வந்து சுட்டிக்காட்ட வந்து பட்டுள்ளது. வெயிலும் சரி பொருட்படுத்தாமல் மக்கள் குடும்பம் வந்து குழந்தைகளுடன் வந்து பெரு ஒரு உற்சாகமாக வந்து கடற்கரையை வந்து குவிந்து உள்ளனர். நிகழ்ச்சிகளுக்கான முதலமைச்சர் ஸ்டாலின் தனது குடும்பங்களுடன் அமைச்சரவை சாகசங்களுடன் கலந்து கொண்டிருக்காப்புல. அந்த பங்கனில் சரியாக 11 மணிக்கு வந்து நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கி போர் விமானத்தில் விமானப்படை வீரர்கள் வந்து குதித்து பேராசூட்டில் பறந்து கொண்டே வானத்தில் வந்து சாகசங்களாக வந்து ஈடுபட்டு உள்ளனர். சுட்டடித்த வெயிலில் வந்து சுரண்டி விழுந்த மக்கள். ஏன்னாங்க அந்த அளவு வந்து மெரினா வந்து கடனால பொதுவாக வந்து வெயில் எல்லாம் வந்து இருக்குல்ல, அது தாங்க அப்புறம் சில மக்கள் வந்து வெயில் தாங்க முடியாமல் வந்து மயக்கெல்லாம் போட்டு விழுந்திருக்காங்க. தற்காலிகமாக பந்தல்களையும் கடற்கரை உள்சாலைகளையும் பந்தல்களையும் அமர்ந்திருப்பதை தவிர மற்றவர்கள் வந்து நிலைமை வந்து ஒரு அதோ எப்படின்னா பரிதாபம் சொல்லிட்டு போகலாம். கடும் ஒரு வெயிலில் நீண்ட நேரம் வந்து விமான சாகசங்களை வந்து அண்ணாந்து பார்த்த மக்கள் நேரம் வந்து செல்ல வெயிலின் வந்து உச்சக்கட்டத்தை வந்து தலையை சுற்றி மயக்க மருந்து அப்படின்னு செல்கின்றார்கள். கொடைகள் வந்து சகிதம் வந்து வந்தவர்கள் சிறிது ஒரு தாக்கு பிடித்தாலும் மற்றவர்கள் வந்து வயது ஒரு வித்தியாசமின்றி வரிசையாக வந்து மயங்கி கீழே வந்து தொடங்கி உள்ளனர். அவர்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க கூட வந்து வசதிகள் கூட இல்லை. ஏன்னா அந்த அளவு வந்து எப்படின்னா பிளானே பண்ணலை போல. மருத்துவ உதவிக்காக தூக்கி செல்வது கூட ஒரு போதுமான மருத்துவ பணியாளர்கள் வந்து இல்லை. இதனாலங்க சென்னையில் உள்ள அடுத்த ஒரு எப்படின்னா இந்த பிரச்சனை தாங்க எப்படின்னா சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து போயிட்டு உள்ளது. மெரினா சாலையொட்டி பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் குடிநீர் சிக் டேங்கு அவசர உதவிக்கான வாகனங்களுக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு மாறாக விமான சாகசம் நடைபெற்ற இடமும் பெரும்பாலான மக்கள் கூட்டம் வந்து திரண்டிருந்தாலும் வெயிலில் வந்து கொளுத்தும் ஒரு வெட்ட வெளியில் வந்து கடற்கரை வந்து மணல் தான் எப்படின்னா உள்ளது. அங்கே கண்காணிப்புக்கு வந்து இருந்த காவலர்கள் எண்ணிக்கை மிகவும் வந்து எப்படின்னா அதிகமாக வந்து உள்ளது. மயக்க மருந்துகளை பார்த்து அவர்களால் வந்து ஒரு ஆறுதல் அளிக்க கூட எப்படின்னா முடிந்ததை தவிர உடனடியாக சிகிச்சைக்காக கடற்கரை வந்து மருத்துவ வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் சாலைக்கு வந்து கொண்டு செல்ல வந்து முடியவில்லை. உதவியற்ற நிலையில் பெற்றோருக்கு மயங்கி விழுந்த தங்கள் குழந்தைகளுக்கும் சரி வயதான பெண்களையும் சரி ஒரு கைதாளுக்கு வந்து நடத்திலே வந்து அழைத்து வந்த கொடுமைகளையும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து நடந்து வந்து உள்ளது. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு மருத்துவ வசதி கூட இல்லையா, ஏன் ஒரு தண்ணி வசதி கூட இல்லையா. அந்த அளவுங்க இப்போ பெரிய பெரிய ஆளுப்புலாம் வந்து அவங்களுக்குலாம் பந்தல் எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து எப்படின்னா கொடையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனுஷங்க எவ்வளோ நேரம் வந்து அந்த வெயில் சரிங்களா. இப்போ பொதுவாக வந்து கடற்கரை வந்து எவ்வளோ வந்து வெயிலாக இருக்கும். அந்த அளவுக்கு எப்படின்னா வெயிலில் வந்து சில மக்கள் ஃபுல்லாக அங்கேயே வந்து மயங்கெல்லாம் வந்து கிடந்திருக்காங்க. காவல்துறை எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால வந்து ஆறுதல் தான் எப்படின்னா சொல்ல முடியுது. அந்த அளவுக்கு எப்படின்னா அங்கே வந்து ஒரு மருத்துவ வசதி தண்ணீர் கூட எப்போ இல்லாமல் வந்து எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் சாப்பாடு குடிநீர் பற்றாக்குறை. விமான சாகசங்கள் தொடங்கி அரை மணி நேரத்தில் வெயிலின் வந்து கோரத்தை வந்து தாங்க முடியாமல் பலரும் வந்து திரும்பி செல்ல வந்து நினச்சிருக்காங்க. ஏன்னாங்க இந்த வெயில்னாலங்க ஐயோ நம்ம போதுங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து எப்படின்னா போயிருக்காங்க. ஆனால் கட்டுக்கடங்காத கூட்டத்தினால் வெளியேறும் வலைத்தடங்கள் வந்து தெரியாமல் அங்கேயே தலையில் வந்து துண்டை விரித்து அமர்ந்து உள்ளனர். நேரம் செல்ல வியாபாரிகளுக்கு கொண்டு வந்த தண்ணீர் பாட்டில்களும் சரி பழங்களும் சரி ஐஸ்கிரீம் ஜூஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வந்து வேகமாக வந்து விற்பனை வந்து ஆகியுள்ளது.
அதற்கான விலையும் வந்து பன்மடங்கு வந்து அதிகரித்து வந்து உள்ளது. ஒரு கட்டத்தில் வந்து எவ்வளவு வந்து பணம் கொடுத்தாலும் கிடைக்காத அளவுக்கு மொத்தமாக வந்து வித்திருக்காங்க. எல்லா வழிகளெல்லாம் அடைச்சிட்டாங்க. இனிமே எங்க இடத்துக்கு வந்து போய் கொண்டு வர முடியாது சார், அவ்வளவுதான், எல்லா வந்து ஸ்டாக்கும் வந்து முடிஞ்சு உள்ளது என ஐஸ்கிரீம் வியாபாரிகள் வந்து முதற்கொண்டு அனைத்து வியாபாரிகள் ஒரே குரலை வந்து ஒலித்து உள்ளிருக்காப்புல. அரசு அமைந்திருந்த குடிநீர் சிங்க் டேங்குகளையும் ஒரு சில இடங்களில் மட்டுமே இருந்துள்ளது. கடும் வெயிலில் வந்து நீர்த்தது குறைந்து உள்ளது. பசுமயக்கத்தில் கிட்டத்தட்ட உயிர் பிழைத்து வீடு வந்து சேர்ந்தால் போதும் என அந்த அளவுங்க அந்த மக்கள் ஃபுல்லாக மனநிலைக்கு எப்படின்னா ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து வந்துட்டாங்க. அதில் தான் சாலை நெரிசல் மூச்சு விட திணற வந்திய மக்கள். ஏன்னாங்க ஒரு சைடு வந்து அந்த கூட்டம் வேற வெளியே வந்து வர முடியாமல் அந்த அளவு வந்து கூட்டமாக வந்து இருக்குது. முக்கால்வாசி பேருக்கு வந்து மூச்சல் வந்து அதிகமாக வந்து உள்ளது. விமான சாகச நிகழ்ச்சிகள் மதியம் வந்து 1 மணிக்கு மூஞ்ச நிலையில் விழா பந்தலில் ஏசி குளிரூட்டிகள் மின் விசிறிகள் அமைந்திருந்த விஐபிகள்லாம் வந்து முந்திக்கொண்டு தங்களின் காரில் வந்து புறப்பட்டு சென்று உள்ளனர். ஆனால் பொதுமக்கள் செல்வதற்கு வழியின்றி கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி வந்து திணறி வந்து உள்ளனர். குறிப்பாக காமராஜர் சாலையில் விவேகானந்தர் இல்லம் தொடங்கி உழைப்பார் சிலையை நெகிழிலும் லட்சக்கணக்கான மக்கள்கள் நெருக்கடி எடுத்துக்கொண்டே நின்று உள்ளனர். ஆனால் கூட்டம் வந்து ஒரு இம்மில கூட வந்து நகரவில்லை. காமராஜர் சாலையில் இணைப்பு சாலைகரமான ராதாகிருஷ்ணன் சாலை, அவ்வை சண்முகம் வந்து சாலை, பெசன்ட் சாலை, பாரதி சாலை என அனைத்தையும் வந்து கூட்டம் வந்து அலைமோதி உள்ளது. மக்கள் கூட்டத்தின் நடுவே வாகனங்களுக்கும் நுழைந்தால் பரபரப்பு வந்து ஏற்படுத்தி உள்ளது. அந்த சூழலில் தாங்க ஒரே ஒரு காவல்துறையினர் கூட மக்களின் வந்து உதவிக்காக கூட வரவில்லை. சாலையை ஒழுங்கு செய்ய ஒரு போக்குவரத்து காவல்துறையினர் கூட வந்து காண முடியவில்லை. சும்மா 2 மணி நேரமே நகரமே வந்து அமரமே வந்து வழி இல்லாமல் காமராஜர் சாலையில் வந்து வெயிலில் வந்து மூச்சு திணறிய மக்கள் இந்த பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் கலைத்து சென்று ஈழ்மிழப்புக்கு வந்து வரவே ஈவினிங் வந்து 5 மணி வந்து மேலாகி உள்ளது. இந்த நிலையில் தாங்க மெரினா சாகச நிகழ்ச்சியை வந்து காண சென்ற வழியில் வந்து சுமார் 5 பேர் வந்து உயிரிழந்து கொண்டிருக்காப்புல. 100கணக்கான பேர் வந்து மயக்கம் மருந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எல்லாம் பெற்றிருக்காங்க. இதில் தாங்க முக்கால்வாசி பேர் வந்து பாலிட்டிஷியன்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து அரசியல் தலைவருக்கு வந்து அதிகமாக வந்து கண்டனம் தெரிஞ்சிருக்கேன். அது வந்து யாரான்னு சொல்லி நான் லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நான் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். கண்டனம் தெரிவித்த அரசியல் தலைவர்கள். நம்பர் 1 திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை மெரினா கடற்கரை நடைபெற்ற ராணுவ விமான சாகச நிகழ்ச்சியை வந்து காண வந்த பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் வந்து அவதியற்றும் வெப்பநிலையும் வந்து அதிகமாக வந்து இருந்த நிலையில் 5 பேர் உயிரிழந்த செய்தி வந்து மிகவும் வந்து ஒரு வருத்தமும் வேதையை வந்து அளிக்கிறது. சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி வந்து கூடுவதையும் வந்து தவிர்க்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி அவங்க வந்து எப்படின்னா சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிர்வாக ரீதியான ஏற்பாடுகளையும் கூட்டத்தையும் போக்குவரத்துகளையும் ஒழுங்குபடுத்துவதற்கான காவல்துறையிலும் போதிய அளவில் வந்து இல்லாதால் மக்கள் வந்து கடும் ஒரு கூட்ட நெரிசலில் வந்து சிக்கி குடிநீர் கூட வந்து கிடைக்காத நிலை வந்து ஏற்பட்டு மேலும் வெயிலில் வந்து தாக்கத்தினால் பலரும் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதில் இதுவரை 5 பேர் வந்து உயிரிழந்ததாகவும் செய்திகள் வந்து ஒரு அதிர்ச்சி வந்து மிகுந்த ஒரு வேதனை வந்து அளிக்கின்றது. இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை கூட முறையாக வந்து ஒருங்கிணைக்க தவிர நிர்வாக சீர்கென்று உருவான விடிய திமுக அரசுக்கு வந்து கடும் ஒரு கண்டனங்களை வந்து தெரிவித்து வந்து உள்ளன விமர்சித்து உள்ளிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி அவரு. நம்பர் 3 அது போலங்க அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து வருவார்கள் என முன்கூட்டியே தெரிந்தாலும் அவர்களுக்கு தேவையான வந்து முன்னுரிவுகளை வந்து நிகழ்ச்சி நிறைவடைந்து திருப்பி வந்து செல்வதற்கான போதிய ஒரு போக்குவரத்து வசதிகளை செய்து தர தமிழக அரசு நிர்வாகத்தின் ஒரு அலட்சிய போக்கே 5 பேரின் வந்து உயிரிழப்பு வந்து முக்கிய காரணம் என பொதுமக்கள் வந்து குற்றங்களை சாட்டி வந்து உள்ளனர். தனியார் நிறுவனத்தின் கார் பந்தயத்தின் பவள விழாவில் மாநாட்டை நடத்துவதற்கான அதிதி கவனம் வந்து செலுத்தி முன்னுரிவுகளை வந்து முடுக்கிவிடும் திமுக அரசு லட்சக்கணக்கான கூடிய ஒரு மெரினா கடற்கரை வந்து குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் போதிய பாதுகாப்பு வந்து ஏற்பாடுகளையும் செய்ய தவறியது மக்கள் மீதான அக்கறையும் என்று வெளிப்படுத்துகிறேன் என தெரிவித்து வந்து விட்டுருக்காப்புல. நம்பர் 4 நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அரசியல் கட்சியின் மாநாட்டுக்கு பொதுக்கூட்டத்துக்கும் ஏகப்பட்ட நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் வந்து விதித்து கெடு செய்யும் இந்த ஆட்சியாளர்கள் பெருந்தங்கைகள் கடற்கரை 15 லட்சம் பேரை வந்து எந்த அடிப்படையில் வந்து கூட விருவாள் எனவும் அடிப்படை கேள்வி என வந்து பதில் என்றிருக்காப்புல. கடந்த 29ஆம் தேதி அன்று வான்படை துணை தளபதி ஊடகத்துடன் 15 லட்சம் வந்து மக்களை எதிர்பார்க்கிறேன் என்று அதற்கான ஏற்பாடுகள் வந்து அரசுடன் வந்து இணைந்து செய்விருக்கிறேன் என்று தெரிவித்த நிலையில் எதிர்பார்க்காத கூட்டம் வந்து அதிகமாக வந்து விட்டது என்று இன்று திசை திருக்கும் காரணம் வந்து என்ன என அடுக்கடுக்கா வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்காப்புல சீமான் வந்து அவரு. நம்பர் 5 விசிக தலைவர் திருமாவளவன்.
தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட்ட நெரிசலை வந்து கட்டுப்படுவதற்கான செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து விளக்கம் வந்து அளிச்சிருக்காப்புல. ஏனேலும் வெயிலின் கடுமையான வந்து ஒரு கொடுமையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்து இன்னும் வந்து தீவிரமான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வெயிலின் கொடுமையால் உயிரிழந்த குடும்பத்திற்கு வந்து உரிய நிவாரணம் வந்து வழங்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியின் வந்து ஏற்பாட்டில் வந்து குறைபாடுகள் எது இருந்தாலும் என்பதை விசாரித்து அதற்கு பொறுப்பானவர்கள் மீது வந்து நடவடிக்கை வந்து எடுப்பது உயர்மட்ட விசாரணைக்கு வந்து ஆணையிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வந்து கேட்டுக்கொண்டிருக்காப்புல. அதுல தாங்க விளக்கம் அளித்த தமிழ்நாடு அரசு. இது குறித்து விளக்கம் அளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நிகழ்ச்சியில் நடைபெறும் இடத்தில் மாநில அரசின் சார்பாக 2 சுகாதார குழுக்கள் போதுமான டாக்டர்களும் சரி மருத்துவர்களும் சரி மற்றும் நர்சுகள் சரி நிறுத்தியப்படும் வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்று கிடையாது, இந்திய ராணுவத்தின் சார்பாக வந்து மருத்துவ குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்துள்ளது. இது தவிர அவசர மருத்துவ உதவிக்காக 40 ஆம்புலன்ஸ்கள் அங்கே வந்து நிறுத்தியப்பன வைக்கப்பட்டிருந்தது. போதுமான அளவு பாராமெடிக்கல் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு இருந்துள்ளது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 படுக்கையும் சரி 65 மருத்துவர்கள் சரி தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியில் மற்றும் சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் மூலமாக மெரினா கடற்படையின் போதுமான எண்ணிக்கையை வந்து தற்காலிகமாக கழிவறைகள் மற்றும் குடிநீர் வழங்குவதற்கான தேவையான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்துள்ளது. அதிக அளவில் பொதுமக்கள் வரும் வாய்ப்பு உள்ளதாக கருத்தில் கொண்டு 7500 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணிகள் வந்து ஈடுபட்டு உள்ளது. சென்னையில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் நிகழ்ச்சியின் அவர்கள் கோரியத்துக்கு மேலாகவே அனைத்து வசதிகளும் வந்து ஏற்பாடுகவே தமிழ்நாடு அரசால் வந்து செய்தி வந்து எப்படி தரப்பட்டது என முழு பூசணிக்காயை வந்து சோற்றில் மறப்பது போலவே பதில் வச்சிருக்காப்புல. அதுல தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் காவல்துறை, தீயணைப்புத்துறை, சென்னை பெருநகர மாநகராட்சியின் மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவல்துறை ஆகிய முக்கிய துறைகள் வந்து ஒருங்கிணைத்து சிறந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து சென்னை மக்களுக்கு வந்து வழங்குவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கூட்ட நெரிசல் ஏற்பாடு தவிர்க்கப்பட்டுள்ளது. எதிர்பார்த்தாத எண்ணிக்கையை விட மிக மிக ஒரு அதிகமான அளவில் மக்கள் வந்து வந்திருந்திருக்காங்க. நிகழ்ச்சி முடிந்த பின்னர் தான் திரும்ப செல்லும் போது மக்கள் தங்கள் வாகனங்களை வந்து அடைவதற்கு பொது போக்குவரத்தின் மூலம் வந்து பெறுவதில் மிகுந்த ஒரு சிரமம் வந்து அடைஞ்சிருக்கார் என்பது அறிந்துள்ளேன். அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் வந்து கூடுதல் வந்து கவனம் சரி ஏற்பாடுகள் வந்து செய்யப்படும். இந்த நிகழ்வில் கூட ஒரு கடும் வெயில் மற்றும் பல்வேறு வந்து மருத்துவ காரணங்களால் 5 வலைமீறலுக்கு உயிரிழப்பு வந்து ஏற்பட்டது என்பதை அறிந்து நான் மிகவும் வந்து மனவேதனையுடைய வந்து வருத்தம் வந்து அறிந்து உள்ளேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் முதல் முதலமைச்சர் வந்து பொது நிறுவன நிதியுடன் வந்து வழங்கியுள்ளதும் உத்தரவிட்டிருக்கிறேன் என்று ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காப்புல. மறந்துடாம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கங்க.